வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ரேவதி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சொல்லுங்க மாமா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாரு ரேவதி, எனக்கு என்னமோ இந்த பிளான் எல்லாத்துக்கும் அந்த சந்திரா காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டி அவங்க புருஷனை உட்கார வைக்கணும் அப்படின்னு தனியா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா மாமாவுக்கு கெட்ட பேரை வர வச்சு அவரை கும்பாபிஷேகத்துல உட்கார வைக்க விடாம தடுத்து அவங்க புருஷனை உட்கார வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ என்ன பண்ற அப்படின்னா, வீட்டுக்கு போனதும் சந்திரா யார சந்திக்கிறாங்க, எங்கெங்க போறாங்க அப்படின்னு நீ ஃபாலோ பண்ணணும். நீ ஃபாலோ பண்ணிட்டு என்னெல்லாம் அவங்க யாருக்கிட்ட ஃபோன்ல பேசுறாங்க அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லணும். ஆல்மோஸ்ட் அவங்க யார சந்திக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி வந்து முறியடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். சரியா ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நான் சித்திய கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி அவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறத நான் கண்காணிக்கிறேன், சரிங்க மாமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா கார்ல வந்து ஏறுறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, அம்மாடி, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈஸ்வரியோட முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? அம்மா எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா அம்மா என்னைக்குமே உங்க மேல சந்தேகமே பட மாட்டாங்க. அவங்க உங்க மேல ரொம்ப பாசத்தோட இருக்காங்க. கண்டிப்பா அம்மா உங்களை சந்தேகப்பட மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அப்படி அம்மா ஏதாவது சொன்னாலும் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். எங்களை மீறி அம்மா என்ன சொல்ல போறாங்க, நீங்க வாங்கப்பா அப்படின்னு. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல ஏற்கனவே ஈஸ்வரி பயங்கர கோவத்துல அந்த சந்திரா சொன்னதை கேட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, எப்படியும் மாமா இங்கதான் வருவாரு. அவர் வந்ததோட அவர் முகத்தை பார்த்து நல்லா 4 கேள்வி நறுக்குன்னு கேளு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி அப்படின்னு நீ கேளுக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அவர் வரட்டும், வந்ததோட அவரை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன், அவரு பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருக்காங்க. அதே நேரத்துல அதே நேரத்துல ராஜா இருக்காருல்ல, அவருடைய பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ அவரு வீட்டுக்கு வரத பார்த்துட்டு சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, அதோ வந்துட்டாரு பாரு. நீ எப்போ அவரை பார்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல, கரெக்டா அவர் வந்துட்டாரு. அவரை பார்த்து கேள்வி கேளுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்ல, ராஜா ஈஸ்வரிய பார்த்து என்னாச்சு ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன ஆச்சா? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தையும் ஒரு கௌரவத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறீங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு கூசவே இல்லையா? எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜா ரொம்பவே அதிர்ச்சியாகி ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ கூடவா என் மேல நீ இவ்வளோ பெரிய சந்தேகப்படுற? ஏன் ஈஸ்வரி என் மேல இவ்வளோ பெரிய சந்தேகப்படுற? நான் உனக்கு என்னைக்காவது ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கேனா? 30 வருஷமா இருந்திருக்கேன், உனக்கு ஏதாவது ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கேனா? ஏன் மேல நீ பழி போடணும் அப்படின்னு எப்படி ஈஸ்வரி நீ நினைச்ச அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, போதும் நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் உங்களை நம்பி நம்பி நான் ஏமாந்தது எல்லாமே போதும். இதுக்கப்புறமும் உங்களை நம்பி நான் கண்டிப்பா ஏமாற மாட்டேன். இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அம்மா, என்னம்மா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுங்க பேசிக்கிட்டே போறீங்க? நீங்க இப்படி பேசினதை கேட்டு அப்பா எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்காரு பாருங்க. அப்பா இந்த மாதிரி உனக்கு துரோகம் பண்ணுவாரா? கும்பாபிஷேக பூஜையில அப்பா உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க. அதுவும் அந்த பார்வதி லேடி உண்மையானவ கிடையாது. கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி முறைய பயன்படுத்துறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சிருக்கலாம். உங்க அப்பா கண்டிப்பா துரோகம் பண்ணல. ஆனா அவருடைய
கையில எப்படி ஏன் நகை போணுச்சு, எப்படி அந்த நகை அந்த லேடி கிட்ட போணுச்சு, அவருக்கு மச்சம் இருக்கு அப்படின்னு அந்த லேடிக்கு எப்படி தெரியும்? அப்போ எல்லாத்துக்கும் இவர் தானே காரணம். இதை கேட்டதும் ரோகு சொல்றாங்க, அப்பா அம்மா, அது கூட எங்களுக்கு சரியா புரியலதான். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குமா. கண்டிப்பா அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது. யாரு வேணாலும் அப்பாவை சந்தேகப்படலாம். ஆனா நீங்க அப்பா மேல சந்தேகப்படலாமாமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, ஆரம்பத்துல இவர் மேல சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த லேடி சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரோக சித்திய பார்த்து, சித்தி, நீங்க தானே இந்த வேலையை பார்த்தது, அதுக்குள்ளேயும் அம்மா கிட்ட அப்பாவை பத்தி கண்டதையும் சொல்லிட்டீங்கல்ல. ஏன் சித்தி, இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னே நீங்க நினைக்க மாட்டீங்களா? ஏதாவது ஒரு வகையில 2 பேருக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னே நீங்க நினைப்பீங்க போல. பாவம் அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரோட நேர்மையையும் காலி பண்ணிட்டியலே சித்தி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அவ சரியாதான் அங்க என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா. இப்போ எதுக்கு நீங்க அவளை பேசுறீங்க? அவ மேல எந்த தப்புமே இல்ல. தப்பு பண்ணது எல்லாமே இவர்தான். எனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இப்ப என் கண்ணு முன்னாடி இப்படி தைரியமா வந்து நிக்கிறாரு அப்படின்னு. ராஜா நேர ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, போது நிப்பாட்டு. இதுக்கப்புறமும் நீ பேசுற பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு மனசுல கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. இதோட நிப்பாட்டு ஈஸ்வரி. இங்க பாரு, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள வரேன். அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன் ஈஸ்வரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ சந்திரா இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம். உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இது வரைக்கும் என்ன அவமானப்படுத்தினது போதும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க மேல எவ்வளவு பெரிய கேவலமான பலி விழுந்திருக்கு. அத உண்மைன்னு உங்களால நிரூபிக்க முடியாது. ஏன்னா அதுதான் உண்மை. இனிமே உங்க பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுக்கப்புறம் ஏதாவது உறவு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க அவ்வளவுதான், கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் ராஜா ரொம்பவே சோகத்தோட நேரா அவங்க பொண்ணுங்களை பார்த்து, இங்க பாருங்கம்மா, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்க தான் போறாரு. அதுக்கப்புறம் நீங்க அப்பாவை பார்த்து மன்னிப்பு கேட்க தான் போறீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கடி, அவர் எனக்கு துரோகம் பண்ணதே என்னால தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு என்கிட்ட யாரையும் இப்போதைக்கு பேச்சு கொடுக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகத்தோட அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் தான் சொன்னேன்ல, வீட்டுல உள்ள எல்லாரும் உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பாத்தியா, அவர் தான் வந்துட்டு இத்தனை நாளும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, இப்பதாண்டி புரியுது, நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே அவர் தாண்டி காரணம் அப்படின்ட்டு. ஈஸ்வரி ரொம்ப சோகத்தோட அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு, சூப்பர், நம்ம நினைச்சதை விட இங்க பயங்கரமான சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே, இதை உடனே அவர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு வில்லி யாரும் வராங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்பதான் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, சித்தி என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்ல சொல்லி அவரு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம போயிட்டு நம்ம பார்க்கணும் சித்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பின்னாடியே வராங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா வெளியில போயிட்டு யாரும் இருக்காங்களா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. இதை நம்ம ரேவதி கவனிக்கிறாங்க. சித்தி எதுக்கு இப்ப தேவையில்லாம அங்கேயே இங்கேயே சுத்தி பாக்குறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசியம் சித்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு பின்னாடியே போறாங்க. அப்ப வில்லி போயிட்டு நேரா சிவனாண்டிக்கு தான் ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சந்திரா, சொல்லு சந்திரா, அங்க நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இங்க நிலவரம் பயங்கரமா இருக்கு. அக்கா வந்துட்டு மாமாவை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டா. இனிமே வீட்டுக்குள்ள நீங்க வரவே கூடாது, உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டா. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்திரா. சூப்பரு அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத, அந்த பார்வதி இருக்க மாட்டா, அவ ஊருக்கு கிளம்பிடுவா. ஸோ கண்டிப்பா ஆதாரத்தோட நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அந்த பார்வதி அத்தனை பேருக்கு முன்னாடி சூப்பரா நடிச்சிருக்கா. அவளுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கொடுத்து அனுப்புங்க. அது மட்டும் இல்லை,
அவ இங்க இருக்கக்கூடாது, அவ ஊருக்கு கிளம்பிடணும், அதுதான் முக்கியம். அவ இங்க இருந்தா அந்த டிரைவர் பையன் அவளை பிடிச்சி உண்மையை சொல்ல வச்சிருவான். இது மிகப்பெரிய பிரச்சனையாகிடும். என்ன ஆனாலும் சரி, அந்த பார்வதி இங்க இருக்கக்கூடாது, சரியா? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நீ கவலைப்படாத சந்திரா, இன்னைக்கு சாயந்தரமே அவ ஃபாரின் கிளம்பிடுவா. ஸோ அவ இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சூப்பருங்க, அவ இங்க இருந்தா தானே நமக்கு பிரச்சனை. எப்படியும் கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை உங்க கையில தான் ஒப்படைக்க போறாங்க. செம்ம சூப்பரா கோவில் கும்பாபிஷேகம் இருக்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் நீங்க பண்ணும் பொழுது பார்க்க போறேன் அப்படின்னு. அப்ப இது எல்லாத்தையுமே ரேவதி கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி சித்தி, இது எல்லாமே உங்களோட வேலை தானா? மாமா சந்தேகப்பட்டதுல தப்பே இல்லை. இந்த விஷயத்தை பத்தி இப்பவே மாமா கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ரேவதி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா மாடிக்கு போறாங்க. போயிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க சந்தேகப்பட்டதுல தப்பே இல்லை மாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தி தான். சித்தி தான் வந்துட்டு இந்த திட்டம் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. நேரா அந்த பார்வதி இருக்காங்கல்ல, அவங்கள வர வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து சித்தி தான் வீட்டில் உள்ள நகையை எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாமா அப்பாவுக்கு எந்த இடத்துல மச்சம் இருக்கு அப்படிங்கிறது சொன்னது கூட சித்தி தான். அப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது கேட்டதும் ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, ரேவதி எனக்கு அப்பவே சந்தேகம், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அவங்க தான் காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொன்னேன். இப்போ கரெக்டா வந்து நீங்க அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்ட. ரொம்ப நன்றி ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா எனக்கு எதுக்கு மாமா நன்றி சொல்றீங்க? அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுல ஏன் பொறுப்பும் இருக்குல்ல மாமா. இங்க பாருங்க, சித்தி தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அந்த பார்வதி இன்னைக்கு சாயந்தரமே வெளிநாடு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மட்டும் வெளிநாடு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நம்மளால நிரூபிக்கவே முடியாது. ஸோ சீக்கிரம் அந்த லேடியை பிடிச்சி அவ சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிங்க மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி நீ கவலைப்படாத, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திரா, சிவனாண்டி, முத்து அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க சுலபமா நம்ம கிட்ட மாட்டிப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக மயிலுக்கிட்ட, இங்கே பாருங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் மயில் சொல்றாரு, என்ன சகல சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? அந்த சந்திரா தான். மயில் சொல்றாரு, சகல எனக்கு இதை கேட்டதோட எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா கண்டிப்பா சந்திரா தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க தான் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது எப்படி சகல நிரூபிக்கிறது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா, நம்ம எப்படியாவது வந்துட்டு அந்த சிவனாண்டியை ஃபாலோ பண்ணி பார்வதியோட வீடு எங்க இருக்கு, அவங்க யாரு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா, அவங்களோட ரிலேஷன் யாராரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம கண்டுபிடிக்கணும். அப்படி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலே அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆதாரமா தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்துல அவங்கள பத்தின உண்மையை நிரூபிச்சு நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா சகல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சூப்பரா பிளான் பண்றாங்க. இந்த பிளான்ல எப்படி அந்த பார்வதி சிக்க போறாங்க, நம்ம ஹீரோ எப்படி அவங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்க போறாரு, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.